இந்தியாவின் இறையாண்மை பல்வேறு ஒரு கூட்டான் சோறுதான் இந்தியா. தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவினில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பப்பாசியினுடைய தலைவர், நம் எல்லோரின் பெருமதிப்பிற்குரிய ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்றை ஆய்வு செய்து படைத்து வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற பேராற்றல் கொண்ட பெருமகன், வரலாற்று ஆய்வறிஞர் நம்முடைய ஐயா மாசோ விக்டர் அவர்களே, இந்த நூலினை துணிந்து வெளியிடுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே. என்னுடைய அன்பு இளவல் டிஸ்கவரி வெளியீட்டகத்தினுடைய உரிமையாளர், நிறுவனர் வேடியப்பன் அவர்களே, போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான். இது புரட்சியாளர் லெனின் அவர்கள் சொன்னது. நம் இனம் கொன்றொழிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் என்னரும் தமிழ் சொந்த அண்ணன்களே, தம்பிகளே, தங்கைகளே, திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் மது கூடங்களிலும் மண்டி கிடக்கிற மான தமிழ் மக்களே, நீங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அறிவாயுதம் ஏந்துங்கள் என்று வீர தமிழ் மகன் முத்துக்குமார் கூறிய ஒரு அறிவாயுதம். புத்தகங்கள் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம் என்ற அறிஞர் பெருமக்கள் கூறிய அந்த பேராயுதம் பன்னெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட அன்னை தமிழினத்தின் மக்கள் இந்திய திராவிட அதிகாரங்களால்
அழுத்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் நாங்கள் இந்தியரும் அல்ல, திராவிடரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுந்து அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி இரும்போது எவரும் எதிர்நிற்க முடியாது என்ற எழுச்சி மொழிகளுக்கு ஏற்ப எழுந்து வருகிற இளைய தலைமுறை தமிழ் தேசிய இன புரட்சியாளர்களுக்கு பேராயுதம்தான் இந்த நூல் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இதய சுவற்றில் எழுதி பதிய வேண்டும். இந்த வரலாற்று பேராவணத்தை, பேராயுதத்தை செதுக்கிய பட்டறைகள் மிகுந்த பெருமைக்குரியவைகள். அதில் ஒன்று தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியலின் முன்னத்தியே பேராசான் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி எங்கள் உயிர் அண்ணன் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரை. அது பேராயுதம், பெரும் கூராயுதம், அதை தாங்கிய புத்தகம் இது. அடுத்ததாக இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலின் தந்தையாக அள்ளி அள்ளி அறிவை வழங்குகிற பேராசானாக விளங்குகிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் தந்தை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் அப்பா மணியரசன் அவர்களுடைய கட்டுரை. அதன் பிறகு தர்க்க அறிவிலே தமிழ் தேசிய அரசியலின் தேவையை தமிழர் நிலமெங்கும் நிறுவி வருகிற தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகப்பெரும் அறிஞர் பெருமகன் ஐயா வெங்கட்ராமன் அவர்களுடைய கட்டுரை. இந்தி திணிக்கப்பட்டது இந்த நிலத்தில், ஆனால் இந்தியை திணித்து என்னரும் தாய்மொழியை வீழ்த்துவீரோ என்று வெகுண்டு எழுந்த ஈழத்து தமிழ் பேரறிஞன் சிவானந்த அடிகளாருடைய கட்டுரை. இன்று நம்மோடு களத்திலே நின்று தமிழர் என்ற வரலாற்றை ஆய்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிற என்னுயிர் இளவல் மன்னர் மன்னன் அவருடைய கட்டுரை. தமிழ் தேசிய அரசியலின் பெரும்படை வீரராக தளபதியாக திகழ்ந்த வணக்கத்துக்குரிய பெருமகன் ஐயா அரசேந்திர சோழன் அவருடைய இரு கட்டுரைகளை தாங்கி இந்த நூல். அப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக நம் மதிப்பிற்குரிய பெருந்தமிழர் ஐயா கோவை ஞானி அவர்களுடைய கட்டுரை, பேராசிரியர் ஐயா மகராசன் அவர்களுடைய கட்டுரை, இப்படி இவையெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் ஏன் அது தேவை, எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிற பெரும் பாடமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என் அருமை தம்பிகள் கர்ணபாரதி, என்னுடைய அன்பு இளவல் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் இதிலே எழுதியிருக்கிறார்கள். அதில் இருக்கிற கட்டுரைகளில் ரொம்ப சுமாரான கட்டுரை என்னுடைய கட்டுரை தான். ஏன்னா அதை நான் எழுதினதே என் தம்பி தான். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அண்ணன் பேச்சில் ஏதாவது எடுத்து எழுதி போட்டு எனக்கு நேரம் இல்லைன்னா அவள் எழுதினது தான்.
ஏன் இது சுமாராக இருக்குன்னா, இந்த ஆயுதங்களையெல்லாம் தூக்கி சண்டை போட போகிற ஆள் நான் தாங்கிறதுனால என்னுடைய ஆயுதம் கனமாக இல்லாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக ஈழத்திலிருந்து வந்த என் உயிர் தம்பி தீபச்செல்வன், என்னுடைய பேரன்பிற்கிலேயே விநாயகமூர்த்தி அவர்கள். நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, எதெல்லாம் யோசிக்க வேண்டியது பார்த்தேன். பல்வேறு பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். அன்னை தமிழெள்ளி பருக அறிவார்ந்த சபையிலே அரங்கை நிறைத்தமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்த என் உயிர் தம்பி, என் அருமை இளவல் பாலமுரளி வர்மன் அவர்கள் இங்கே தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு திரைக்கதை வசனகர்த்தா, கதாசிரியர், அதுபோக கவிஞன், எழுத்தாளன், அரசியல் ஆழ தெளிந்த ஒரு ஆற்றலாளன், தமிழ் இனப்பற்றாளர், தமிழ் இன உணர்வாளர் என்றெல்லாம் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது ஒரு மராட்டியர் தமிழ் மீது பற்று கொண்டிருந்தால் தமிழ் பற்றாளர் என்று சொல்வது சரி. ஒரு ஆங்கிலேயர் ஜி.இ. போப்பும் கால்டுவெல்லும் தமிழ் மீது பற்று கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது சரி. ஒரு தமிழரை தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது அது சரியல்ல. என்னையெல்லாம் முன்பு அறிமுகப்படுத்தும் போது, சீமான் நல்ல தமிழ் பற்றாளர், இவருக்கு புற்று இருக்குங்கிற மாதிரி சொல்வார்கள், இவருக்கு பற்று இருக்குது என்று. தமிழன் எனக்கு என் தாயின் மீது பற்று இருப்பது வியப்பல்ல.